அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆறுதல் தரும் அருள் வசனங்கள் என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அருள் வசனம் சூரா அல் மரியம் என்ற அத்தியாயத்தின் 7வது வசனம். அல்லாஹ் அதிலே சொல்கிறான், யா ஜக்கரியா இன்ன நுபஷ்ஷிருக. ஜக்கரியா அவர்களே, நிச்சயமாக நாம் உங்களுக்கு சுபசோபனம் கூறுகின்றோம், நன்மாராயம் கூறுகின்றோம். இந்த வசனம் நமக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கிறது. பொதுவாகவே உலகத்தில் மனிதர்களின் இயல்பு காரண காரணிகளோடு தங்களை தொடர்பு படுத்திக் கொள்வார்கள். இதனால தான் இப்படி, அதனால தான் அப்படி என்று சொல்வார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, ஜக்கரியா நபிக்கு வயோதிக காலம் வரும் வரை பிள்ளை இல்லை. வயோதிகம் அடைந்து விட்டார்கள். எந்த அளவிற்கென்றால் அவருடைய உடலெல்லாம் தளர்ந்து போய்விட்டது. முடிகளெல்லாம் கருத்த முடி வெண்மையாக மாறி நரை ஏற்பட்டு போனது. அவர்களுடைய மனைவியை ஊரும் உலகமும் மலடி என்று சொல்லிக் கொண்டிருந்தது. பிள்ளை பெறுவதற்கு தகுதியற்றவள் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. இவரும் உடலால் பலவீனப்பட்டு போனார். நரம்புகள் எலும்புகள் எல்லாம் பலமிழந்து போனது. ரோமங்கள் எல்லாம் அப்படியே நரைத்து வெண்மையாக இருக்கிறது. இந்த நேரத்திலே நம்பிக்கை தளராமல், இறைவா எனக்கு ஒரு வாரிசை கொடு, வாரிசை தருவதிலே நீந்தான் உள்ளபடியே மேன்மை மிக்கவன், உன்னால் மட்டும்தான் உலகத்திலே வாரிசை தர முடியும், வேறு யாராலையும் தர முடியாது என்ற அழுத்தமான நம்பிக்கையோடு பிரார்த்தித்து கொண்டே இருந்தார்கள் ஜக்கரியா நபி. இறைவன் அவருடைய பிரார்த்தனைக்கு செவிசாய்த்தான். அவருடைய பிரார்த்தனையை கேட்டான், அதற்கு பதில் சொன்னான். அந்த பதில் வசனம்தான் இது. எவ்வளவு பெரிய ஆறுதலை தருகிறது தெரியுமா? யா ஜக்கரியா, ஜக்கரியாவே, இன்னா நுபஷ்ஷிருக, உனக்கு நாம் நன்மாராயம் கூறுகிறோம். பி யஹ்யா, யஹ்யா என்ற பிள்ளையை உங்களுக்கு நாம் தரப்போகிறோம். உலகத்திலேயே பிறந்ததற்கு பிறகுதான் பெயர் சூட்டு விழா நடக்கும். பாங்கு சொல்லுவார்கள், இகாமத் சொல்லுவார்கள், தேனை தொட்டு வைப்பார்கள், ஜம்சமை தொட்டு வைப்பார்கள். ஊரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை, பெரியவர்களை, மதிப்புமிக்க ஆலிம்களை அழைத்து தங்கள் பிள்ளைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள், இல்லையா? ஆனால் உலகத்திலேயே பெயர் வைத்து பிறந்த குழந்தை ஜக்கரியா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த குழந்தை. ஜக்கரியா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த குழந்தை, பெயர் வைத்து அல்லாஹ் கொடுத்தான், யஹ்யா. அவரும் ஒரு நபியாக இருந்தார். யஹ்யா என்ற பிள்ளையை அல்லாஹ் கொடுத்தான். இங்கே நமக்கான ஆறுதல் என்ன தெரியுமா? உலகத்தில் யார் காரண காரணிகளோடு தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அல்லாஹ் அதோடையே அவர்களை விட்டு விடுவான். ஆனால் யார் தங்கள் வாழ்வை இந்த காரண காரியங்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ரப்புல் ஆலமீனோடு தொடர்புபடுத்திக் கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான், இல்லையா? இப்ராஹிம் நபிக்கும் இதே கதைதான். தங்கள் வாழ்வின் பிற்பகுதியில் தான் அவர்களுக்கு அல்லாஹ் பிள்ளையை கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். என்ன சொன்னார்கள்? என்னுடைய வயோதிக காலத்திலே எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்த அல்லாவே, உனக்கே எல்லா புகழும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் வயது முதிர்ந்து விட்டது. அந்த நேரத்தில் தான் நம்பிக்கை தளராமல் இருந்தார்கள். ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு ஒரு நல்ல பிள்ளையை கொடு என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் வயோதிகத்தையோ வாழ்வின் பிற்பகுதி என்பதையோ, தளர்ந்து விட்டார்கள், ரோமங்களெல்லாம் நரைத்து விட்டது என்பதையோ பார்க்கவே இல்லை. காரணம், அவர் தொடர்பு முழுக்க இறைவனோடு இருந்தது. காரண காரியங்களை அல்லாஹ் பார்க்காமல் நேரடியாக உதவியை கொடுத்தார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் என்ற யுத்த களத்திலே வெறும் 313 சஹாபாக்கள் தான். எதிரணியிலே 1000 நபர்கள்.
இங்கே உடைந்த கத்தி, உடைந்த வாள், உடைந்த கேடயம், ஒழுங்காக ஒருவர் பயணிப்பதற்கு எந்த வாகனமும் கிடையாது. 3 நபர்கள் சேர்ந்து ஒரு வாகனத்தில் பயணிக்க வேண்டும். அங்கே ஒரு நாளைக்கு 10 ஒட்டகத்தை அறுத்து உணவு சமைத்தார்கள். வாகனம் போக மிச்சமா டெய்லி 10 ஒட்டகத்தை அறுத்து சாப்பிட்டான். அவ்வளவு பெரிய வசதிகள் இருந்தது, பொருளாதாரம் இருந்தது, சிறப்பான ஆயுதங்கள் இருந்தது, கேடயங்கள் இருந்தது, ஆள்பலமும் அதிகமாக இருந்தது. பாருங்கள், காரண காரியங்கள் எல்லாம் எதிரிகளுக்கு சாதகமாக இருக்குது. காரண காரணிகள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கிறது. பசியோடு இருந்தார்கள், நோன்பு வைத்திருந்தார்கள், காய்ந்த குடல், வெறும் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு கொண்டு சகர் வைத்துக் கொண்டு களத்துக்கு வந்தார்கள். சரியான வாகனம் இல்லை. இதிலே வரும் பொழுது சிலர் நடந்தே வந்தார்கள், சிலர் தவணை வைத்து நடந்து வந்தார்கள். இங்கே வந்தாலும் இங்கே சரியான எதிர்கொள்வதற்கு ஆயுதங்கள் இல்லை, கேடயங்கள் இல்லை, தற்காப்பு ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. களத்தில் நிற்பதோ 3இல் 1 பாகம்தான். அங்கே 3 பாகம் என்றால் அதிலே 1 பாகம்தான் இங்கே இருக்கிறார்கள். எல்லாமே காரண காரியங்கள் இவர்களுக்கு மைனஸாக இருக்கிறது, எதிரிகளுக்கு பிளஸ்ஸாக இருக்கிறது. ஆனால் இந்த காரண காரியங்களின் மீது முகமது நபியை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களோ நம்பிக்கை வைக்கவில்லை. இதற்கெல்லாம் தகுதி பெற்ற, இதையெல்லாம் முடிவு செய்யக்கூடிய அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். எனவே அவர்களின் மீது நம்பிக்கை வைத்ததினாலே இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான். நம்மிடத்தில் எல்லா பலமும் இருக்கிறது, ஆற்றலும் இருக்கிறது, தெளிவும் இருக்கிறது, பலம் இருக்கிறது, வாகன ஏற்பாடுகள் இருக்கிறது, ஆயுதங்கள் இருக்கிறது என்பதின் மீது மட்டுமே சார்ந்திருந்த அந்த 1000 காஃபிர்களை கடுமையான ஒரு தோல்வியைக்கு முகம் கொடுக்க வைத்தான். இதுதான் யதார்த்தம். வாழ்வின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தின் காரண காரியங்கள் என்பது அல்லாஹ்விற்கு தேவையில்லை. அதன் மீது நமக்கு நம்பிக்கை போக வேண்டிய அவசியமும் இல்லை. கடையை திறங்கள், உங்களுக்கு பக்கத்திலும் நீங்கள் வைத்த பொருளை தான் அவரும் வைத்து விற்பனை செய்கிறார். இந்த பக்கத்திலும் எதிர்பக்கத்திலும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அதே பொருட்களை தான் போட்டு அவர்கள் விற்பனை செய்கிறார்கள். நீங்கள் நினைக்காதீர்கள், ஒரே இடத்தில் 4 கடை வைத்தால் எப்படி கஸ்டமர்ஸ் நம்மிடத்திலே வருவார்கள். இப்படி அவனும் அதே கடை, அதே பொருள், இவனும் அதே பொருள், ஏத்த உள்ளவனும் அதே பொருள், என்ன இது என்று நீங்கள் அதன் மீது நீங்கள் நம்பாதீர்கள். உங்களுக்கு தரக்கூடியவன் தான் அவர்களுக்கும் தரப்போகிறான். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அல்லாஹ் தான் உங்களுக்கும் தரப்போகிறான். தருபவன் அல்லாஹ், கஸ்டமர்களை வைத்து முடிவு செய்வதல்ல. கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், அவனை நம்புங்கள். நிச்சயமாக ஒரு காலம் நீங்கள் நிராசை அடைய மாட்டீர்கள். இந்த வசனம் மிகப்பெரிய ஆறுதலை நமக்கு தருகிறது. வல்ல அல்லாஹ் பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.